ஆதி பாரதி பார்ட் டூக்கான வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம். பாரதி வந்து செம மாதம் அழகர் வந்து காப்பாற்றுறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் தமிழ்கிட்ட வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத செல்லம், நிச்சயமாக உங்கள் அப்பா வந்து ஒன்று நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதிரடியாக அசந்து தூங்கிடுறாங்க பக்கத்துலேயே. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சோடனே வந்து தமிழ் பாப்பா வந்து கோவமாக வந்து பாரதி மேலே உள்ள கோவத்தில் வந்து வாசலில் தென்னையில் வந்து உட்காந்துருக்காங்க. உடனே அப்போ ஆண்டாள் எடுத்துகிட்டு வந்து காஃபி கொடுக்குறாங்க. ஆமாம், உன் அம்மா எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டப்போ உள்ளே தான் இருக்காங்க, இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் இவ்வளோ நேரமெல்லாம் தூங்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ இந்தா டீயை குடி, நான் போய் உன் அம்மாவை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பாரதி அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. டே எந்திரிடி, இங்கே பாரு தமிழ் வேறு பசிக்குது, நேற்று ராத்திரியே வந்து சரியாக சாப்பிட்லன்னா என்ன இன்னும் அசந்து தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நவுத்தி விட்றாங்க. பார்த்தா வந்து அவங்க அசந்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ஆச்சு? அழகர் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியிலேருந்து லக்ஷ்மி அம்மா தமிழ் இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வராங்க. வந்தோடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து டக்குன்னு வந்து ஆண்டாளை வந்து சொல்லிகிட்டு இருக்கப்போ என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு வண்டிக்கு சொல்லு அப்படின்னப்ப வண்டிக்கு வர சொல்லிடுறாங்க. வேனு வந்ததுக்கப்புறமா பாரதி அப்படியே தூக்கிட்டு போயிட்டு வந்து வண்டியில் வச்சுட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது, நிச்சயமாக தமிழ் தைரியமாக நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆண்டாளும் அழகர் ரெண்டு பேரும் வந்து வண்டியில் கிளம்பி இந்த பக்கம் போயிடுறாங்க. தமிழ் வந்து அம்மாவுக்கு கிட்ட பார்க்கணும், பார்த்து பேசணும், நேற்று அம்மாவை கோவமாக திட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நீ அழாத செல்லம், எல்லாமே சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க அலமேலு பாட்டி. அப்போ கரெக்டாக வந்து இங்கே அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாரதியை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப தெரியல அப்படின்றப்ப இப்போதைக்கு வந்து ஒன்றும் சொல்ல முடியாது, கொஞ்சம் நேரம் இருங்க, என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அதிரடியாக வந்து சொல்லணுன்னே இந்த பக்கம் கரெக்டாக வந்து தமிழை அழைச்சிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தோடனே என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இப்போது ஒன்றும் சொல்ல முடியலன்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவா, எதுக்காக வந்து இந்த குடும்பத்தையே வந்து எங்களையே வந்து போருங்கிற அளவுக்கு சோதிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ ஆதி வேற இங்கே இல்லை, அவன் வந்தால் நான் என்ன பதில் சொல்கிறது? தமிழுக்கு வந்து என்ன நான் வந்து இப்போ பதில் சொல்லி சமாளிக்க போகிறேன், என்ன தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தர்மலிங்கம் வந்து இது எல்லாத்தையும் பார்த்து வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா அழகர் திரும்பி பார்த்துட்டு செம கோவத்தில் சட்டையை பிடிக்கிறாங்க. என்னையா நினச்சிட்டு இருக்க? எல்லா பிரச்சனையும் காரணம் நீ எதுக்கே இங்கே வந்து இருக்க? உன்னையெல்லாம் நான் இங்கே விடவே மாட்டேன், மரியாதையை ஓடி போயிடு அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ எதுக்காக வந்து என் அப்பாவை வந்து நீ தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? முதல்ல சட்டையிலேருந்து கையெடு. என்ன பேச்சு பேசுகிற? இப்போ வந்து பாரதி இருக்கிற நிலைமைக்கு யார் காரணம்னு நினச்சிட்டு இருக்க? எல்லாம் இந்த இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறேன். எதை எடுத்தாலும் என் அப்பாவை மேலே வழியை போட்டுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இப்போ நடந்ததுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு, பொய்யை வந்து திரும்ப திரும்ப சொன்னால் வந்து உண்மையாகிடாதுன்னு வழக்கம் போல் வந்து சொன்னோன்னே செமக்கம் வருது அழகருக்கு. இங்கே பாரு, நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உங்ககிட்டலாம் வந்து பேசுவேன்னுலாம் நினச்சிக்கிட்டு இருக்காத, இருக்கிற கோவத்துக்கு அவ்வளோதான் அடி பின்னிடுவேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இவன் வந்து சாரதா அம்மாவுக்கு வந்து பிரிஞ்சு போனதுக்கு இவன் தான் காரணம். அதுக்கு அடுத்தது ஆதி இப்போ கஷ்டப்படுறதுக்கும் சரி, இப்போ வந்து ஆதிக்கு அம்மாவை பிரிஞ்சதுக்கான காரணம், இப்போ பாரதி எடுத்த எல்லா முடிவுக்கும் காரணம் இந்த ஆள் தான். மரியாதையை ஓடி போய்டு அப்படின்னு சொல்லி துரத்தினோன்னே இங்கே பாரு, எதுக்கு எடுத்தாலும் என் அப்பாவை பற்றி சொல்லாத அப்படின்னு சொன்னேன். உனக்கெல்லாம் வந்து எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டேன்ல, டே இங்கே நல்லா தெரிஞ்சுக்க அப்படின்னு அழகர் செம கோவத்தில் வந்து சொல்கிறாங்க. நீ வந்து கடைசி வரைக்கும் உனக்கு பக்கத்தில் வந்து யாருமே இல்லாமல் நீ வந்து தனியாகவே இருக்க போகிற பாரு. அப்போ தான் வந்து உன் பொண்ணு கூட வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட்டு பிரிஞ்சு போவாள். அந்த நிலைமை உனக்கு கூடி சீக்கிரம் வரும்டா. அப்படி வரல, நான் வர வைக்கல, என் பேர் அழகர் கிடையாதுன்னு கோவமாக வந்து சவால் விட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பாரதியை போய் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து அழகரும் சரி ஆண்டாள் ரெண்டு பேரும் பார்த்துட்டு சரி இப்போதைக்கு வந்து தூங்கிட்டு இருக்கட்டும், வா போய் நான் வந்து காஃபி ஏதாவது வேணுங்கிறத வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேகு ஏதோ ஒன்று வாங்குறதுக்காக அவங்க சொன்னாங்கன்ட்டு போயிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக அறிவு அனுப்பின ஆளுங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. வந்தோடனே அவங்க திட்டம் போடுறாங்க. பார்த்துக்க, இந்த பொண்ணு தான் வந்து ஃபோட்டோவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாரதியை வந்து காமிச்சிட்டு சொல்லியிருக்காங்கல்ல என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த அதிரடியாக அப்படின்னப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காசெல்லாம் வந்து கரெக்டாக வாங்கிட்டோம், நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலையை தெளிவாக செய்யணும், பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கணக்கச்சிதமாக வந்து நாங்கள் எல்லா வேலையும் செய்வோம், என்ன இப்போ நீங்கள் சொன்னதை வந்து நாங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறோம், அதுக்கப்புறம் மேற்கொண்டு வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, அறிவு வந்து ரொம்ப பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து இப்போ வர்ற சமயத்தில்
இங்கே பார்த்தா ஆண்டாள் டக்குன்னு வந்து கதவை திறந்துட்டு வந்தோன்னே ஆண்டாளை டக்குன்னு ஒருத்தவங்க வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு, ஏய் என்னையா பார்த்துக்கிட்டு இருக்கேன், இங்கே பாரு இந்த பாரதி வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தொந்தரவு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அழகர் இல்லாததுனால வந்து எப்படி பாரதியை வந்து காப்பாற்ற போகிறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆண்டாள். அந்த சமயத்தில் அவருங்க கையில் வந்து ஒரு அதிரடியாக வந்து ஒரு பொருளெல்லாம் வச்சுருக்க அதை பார்த்தோன்னே பயப்படுறாங்க. பாரதி எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. பாரதி கிட்டக்க வராங்க. அதோட எபிசோடை செம பரபரப்பாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.